தை மாத தேய்பிறை அஷ்டமி கால பைரவரை வழிபட உகந்த மிகச் சிறப்பு வாய்ந்த நாளாகும். தை மாதத்தில் வரும் இந்த அஷ்டமி மனபயம் விலகவும், உயர் பதவி பெறவும், எதிரிகள் தொல்லை நீங்கி கடன்கள் தீரவும் வழிவகுக்கிறது. இந்த நாளில் பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி தயிர் சாதம் நிவேதனம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டு சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் அஷ்டமி திதி சிவபெருமானின் அம்சமான கால பைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தை அஷ்டமியின் பலன்கள். தை மாத அஷ்டமி வழிபாடு மனதில் உள்ள பயத்தை போக்கி தைரியத்தை உண்டாக்கும். தொழில் மற்றும் வியாபார முடக்கம் நீங்கும். சிறப்பு வழிபாடு முறை. பைரவருக்கு அர்ச்சனை செய்து கால பைரவ அஷ்டகம் படித்து அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். விரதம். தொடர்ந்த 21 தேய்பிறை அஷ்டமிகள் விரதம் இருப்பது மிகுந்த பலன்களை தரும். தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி வந்தால் அது பைரவர் வழிபாட்டிற்கு இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கால பைரவரின் சிறப்புகள். பைரவர் காலத்தையே கட்டுப்படுத்துபவர், அதனால் அவரை வழிபட்டால் கால தடை, பாவங்கள், சாபங்கள் நீங்கும். தொழில், வியாபாரம், வழக்குகள், கடன் சிக்கல்கள் போன்றவற்றில் தீர்வு கிடைக்கும். காளி, துர்கை, வராகி போன்ற சக்தி தேவதைகளின் பாதுகாப்பும் கிடைக்கும். இவர் காவல் தெய்வமாகவும் கருதப்படுகிறார், அதனால் வீடு, தொழில், இடம் பாதுகாப்பாக இருக்கும். பைரவமூர்த்தியின் வாகனமாக துலங்குவதே சுவானன் எனப்படும் நாய் ஆகும். நாய் என்று சொல்லாது பைரவர் என்றே நாய்களை உரைப்போரும் உண்டு. இந்நாளில் சற்று கவனித்தால் நாய்களின் செய்கைகள் பெரிதும் மாறுபடுவதைக் கண்டிடலாம். இதற்காகத்தான் அக்காலத்தில் இந்நாளில் ஸ்ரீ காலபைரவருக்கு விரிவான பூஜைகள் ஆற்றி நாய்களை ஸ்ரீ பைரவ அம்சங்களாக பாவித்து இந்நாளில் நாய்களுக்கு நிறைய உணவிடுவர். உண்மையாக உழைக்காது சம்பளமாக, ஊதியமாக பெறும் பணத்தால் வாங்கப்படும் பொருட்களால், திரவியங்களால் ஆக்கப்படும் உணவில் காழ்ப்பு தோஷங்கள் மிகுந்து இருக்கும். நாய்களுக்கு உணவிடுகையில் இவ்வகை காழ்ப்பு தோஷங்கள் ஓரளவு தணியும். ஓம் சொர்ணாகர்ஷண அஷ்டபைரவாய காலபைரவாய. ஸ்ரீ கால பைரவர் போற்றி. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.